लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तरुक्म व्यामोगदस्तदितरानगणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் விழுங்களின் மேல் பிளந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை நெய்யாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2522வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் இது. மனது பஞ்ச இந்திரியங்களையும் பற்றி சொல்லி அவையெல்லாம் பகவானிடம் சேராவிட்டால் அதற்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலும் அவனை நினைக்காத நெஞ்சு என்ன நஞ்சு, அது நஞ்சல்லவா என்று சொல்லுகிறார். பாசுரத்தை சேவிப்பதற்கும் தனியினை சேவிப்போம். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இசுகோபி பிரகாசாமி ஆவைதின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடு தீபமடங்கான் எழும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கலனி பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி பாசுரம் 1071. கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் கனையார் மணி மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சென்றும் நெஞ்சல்ல கண்டாமே. கனை ஆர் கடல் என்றால் ஒலி அலைகளுடைய ஒலியினால் எப்போதும் இருக்கக்கூடிய ஒலிமிக்க கடல். கருவிளையும் பூ, கருவிளை என்றால் கருவிளையும் என்றால் கருவிளையும் பூ, காயாவு என்றால் காயாம்பூ ஆகிய இந்த மூன்றுமே கருப்பு நிறத்திற்கு ஒத்திருக்கின்றன. அப்படி அந்த நிறத்தோடு ஒத்திருக்கின்ற எம்பெருமானே அன்பினால் ஆர்வத்தால் என்றால் அன்பினாலும் ஆற்றாமையாயிடும். ஆர்வம் என்பது அவனை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது, அவன்தான் எல்லாம் அவன்தான் எல்லாம் என்று அவனை அடைவது ஒன்றே குறி என்று இருக்கக்கூடிய ஆற்றாமை. கனையார் மலரிட்டு என்றால் தடாகங்களிலே பூத்திருக்கிற மலர்களை எல்லாம் கொண்டு வந்து தொண்டராய் நின்று தொண்டனாய் நினைத்து கொண்டு எப்போதும் அவனுடைய காலடியிலே சமர்ப்பிப்பதையே நினைத்திருக்க வேண்டியிருக்க, அப்படி நினைக்க பெறாதவருடைய நெஞ்சானது ஒரு நாளும் நெஞ்சாக மாட்டாது. இதை நாம் அறிவோம் என்று ஆழ்வார் சொல்கிறார். கடல் கருவிளைப்பூ காயாம்பூ எல்லாம் கருப்பு நிறத்துக்கு ஒப்பாகக்கூடியது. எனவே அந்த நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லிவிட்டு அவனுடைய பக்கம் நாம் பரம விசேஷத்தோடு கனைகளிலே ஏற்கனவே ஜுனைகளிலே ஏற்கனவே நிறைந்திருக்கக்கூடிய மலர்களை கொண்டிருந்து அடிமைத்தனத்தோடு இயந்து கொண்டு அவனையே சிந்தித்திருக்க மாட்டாத நெஞ்சு நஞ்சுதான் என்பதாயிற்றான். அன்பினால் என்றால் அன்பு என்பது அவன் மீது கொண்டுள்ள சிநேகம். ஆர்வம் என்பது பெறாவிட்டால் இறந்தே போவேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றாமை. சுனையார் மலர் என்றால் இவன் ஏதோ நாம் ஏதோ புதிதாக மலர்களை சிருஷ்டிக்க வேண்டியது அல்ல. ஏற்கனவே இருக்கிற குளத்திலே சுனையிலே இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு வந்து அவன் காலடியில் சமர்ப்பித்தால் போதும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். தரமுடரே தம்முள்ளே உள்ளதே தாமரையின் பூவுள்ளதே ஏத்தும் பொழுதுண்டே என்று பூதத்தாழ்வாருடைய பாசுரமும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தரமுடரே தம்முள்ள உள்ளுதே தாமரையின் பூவுள்ளதே ஏத்தும் பொழுதுண்டே என்று நாம் ஏதோ புதிதாக மலர்களை படைத்து கொண்டு வந்து அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சுனைகளிலே இருக்கக்கூடிய அந்த மலர்களை கொண்டு வந்து அவன் காலடியிலே சமர்ப்பித்து அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சுதான் நெஞ்சு, மற்றவையெல்லாம் நஞ்சு என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம். கனையார் கடலும் கருவிளையும் காயாவும் அணையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டராய் நின்று நினையாதார் நெஞ்சென்றும் நெஞ்சல்ல கண்டாமே.
காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்தனாவா பிரகடே சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயனி சமத்தியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துல இயல்பிருந்த போதிலும் கண்ணா 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 என்று என்னுடைய நாவில் வர வேண்டும். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.